Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தங்கம் விலை எந்த அளவுக்கு சரியும் என்பது பலருக்கும் கேள்வியாக இருக்கிறது. இதற்கிடையே வரலாற்று ரீதியாக தங்கம் விலை ஒரே முறையில் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது, அப்போது தங்கம் விலை சரிய என்ன காரணமாக இருந்தது என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். தங்கம் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்சத்தை தொட்டது. ஒரு சவரன் தங்கம் 97,000 தாண்டி விற்பனை செய்யப்பட்டது. தினமும் காலை, பிற்பகல் என 2 வேளைகளில் தாறுமாறாக விலை உயர்ந்து வந்தது. இதே வேகத்தில் சென்றால் ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டிவிடும் என்றெல்லாம் வியாபாரிகள் சொல்லிக் கொண்டிருந்தனர். இப்படி இருந்த சூழல் அப்படியே தலைகீழாக மாறியது. கடந்த 18ஆம் தேதியிலிருந்து விலை குறைந்தது. விலை ஏற்றம் ராக்கெட் வேகத்தில் இருந்த நிலையில் விலை இறக்கம் சீட்டுக்கட்டு போல சரிய தொடங்கியது. இந்த நிலையில்தான் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. அதன்படி கிராமுக்கு 320 ரூபாயும் சவரனுக்கு 2,560 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,350 ரூபாய்க்கும் சவரன் 90,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதாவது கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 168 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தாறுமாறாக உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த சில நாட்களாக நின்று நிதானமாக மாற ஆரம்பித்துள்ளது. ஓரிரு வாரங்களாக தங்கம் விலை சரிந்த போதிலும் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தங்கம் விலை எங்கு ரொம்ப குறைந்து விடுமோ என்று கூட மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதனால் தங்கத்தை இப்போது வாங்கலாமா வேண்டாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையேதான் தங்கம் விலை மிகப்பெரிய அளவில் சரிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். 1951 முதல் 1970ஆம் ஆண்டு வரை 20 ஆண்டுகள் கரன்சி மதிப்பு நிலையாக இருந்தது. அதாவது உலக நாடுகள் டாலரில் வர்த்தகம் செய்யும். டாலர் தங்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். 1 அவுன்ஸ் தங்கத்திற்கு $36 என நிர்ணயம் செய்திருந்தனர். அதாவது $36 கொடுத்தால் அமெரிக்கா எனக்கு 1 அவுன்ஸ் தங்கம் தர வேண்டும். 1951 முதல் 1971 வரை கையிருப்பில் எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அவ்வளவுதான் கரன்சி அடிக்க முடியும் என இருந்தது. 1971 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சன் இதை மாற்றினார். இனி தங்கம் எல்லாம் தர முடியாது என சொல்லிவிட்டார். அன்று தங்கம் விலை ஏற ஆரம்பித்தது. $36 9 வருடத்தில் 1980க்குள் தங்கம் 1 அவுன்ஸ் $800 ஆனது. அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளுடன் அமெரிக்கா ஒரு டீல் போட்டது. அதாவது கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு டாலர் தான் வாங்க வேண்டும் என சொன்னார்கள். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். இதனால் எல்லா வர்த்தகமும் அப்படியே டாலரில் நடந்து வந்தது. இந்த சூழலில் தான் 1973 கச்சா எண்ணெய் தொடர்பாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தது. 1980க்குள் வியட்நாம் போர் உள்ளிட்ட சில காரணங்களால் அமெரிக்காவில் பணவீக்கம் மிக வேகமாக அதிகரித்தது. இதனையடுத்து அப்போது அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் என்பவர் பால் வால்கரை அமெரிக்க பெடரல் வங்கி தலைவராக நியமித்தார். அவர் பணவீக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இஷ்டத்திற்கு அமெரிக்க வட்டி விகிதத்தை ஏற்றினார். இன்று அமெரிக்க வட்டி விகிதம் 4 இருக்கிறது. இதை அவர் 20% உயர்த்தியிருந்தார். அதாவது அமெரிக்க அரசுக்கும் பிற அமெரிக்க வங்கிகளுக்கும் அமெரிக்க மத்திய வங்கி கடன் கொடுக்கும் விகிதத்தை 20% உயர்த்தினார். வட்டி விகிதம் 0விலிருந்து 20%க்கு போனது. அப்போது உடனடியாக தங்கம் விலை $800 $200 சரிந்தது. அதாவது $36 இருக்கிறது. அடுத்த இஷ்டத்திற்கு நோட் அடிக்கிறீர்கள். ஆனால் தங்கம் அளவு அப்படியே இருக்கிறது. தங்கம் அதே அளவு இருந்து டாலர் அதிகமாக பிரிண்ட் அடித்ததால் டாலர் மதிப்பு குறைந்து போனது. இதனால் தங்கம் விலை 800க்கு போனது. அடுத்து வட்டியை உயர்த்தினார்கள். அப்போது புழக்கத்தில் இருக்கும் டாலர் அளவு குறைகிறது. இதனால் டாலர் மதிப்பு உயர்கிறது. தானாக தங்கம் விலை 70% வரை குறைந்து விட்டது. அதன் பிறகு மீண்டும் மெல்ல அதிக நோட்டுகளை அடிக்க ஆரம்பித்து 2000 தான் வட்டி விகிதத்தை 0 அப்போது ஏற ஆரம்பித்த தங்கம் இப்போது வரை உயர்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ரூபாய் மதிப்பில் தங்கம் விலை எப்போதும் 7 முதல் 8% தான் விழுந்திருக்கிறது. 10%க்கு மேல் தங்கம் விலை ரூபாய் மதிப்பில் விழுந்ததே கிடையாது என கூறியிருக்கிறார். வரலாற்றில் இது போல நடந்தாலும் கூட மீண்டும் இந்த அளவுக்கு வட்டி விகிதத்தை அமெரிக்கா உயர்த்துவது மிக மிக கடினம் என்றே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.